இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ என்னென்னலாம் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். காற்றுல நல்லா கருவேப்பிலை செடி ஆடின்னு இருக்குது. இந்த காற்று சொகுசு காற்று நம்மளுக்குலாம் கிடைக்காது. எவ்வளோ அழகாக ஜம்முன்னு ஆடின்னு இருக்குது பாருங்கள். நல்லா சூரியன் காயுது. மணி இப்போ 7:50. இப்போ இருக்க 1-2 இருக்க கத்திரிக்காயை பார்க்கலாம். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் இல்லை பிஞ்சு விட்ருக்கு. இந்த கத்திரிக்காய் ஒன்று பாருங்க, நல்லா அறுக்கிற தருவாயில் இருக்குது. பறிச்சிக்கலாம். இன்னொன்றும் இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கொத்தா இந்த அண்ணாமலை கத்திரிக்காய் இருக்குது. குட்டி குட்டியாக தான் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள், அங்கே ஒரு பச்சை கத்திரிக்காய் இருக்குது, பச்சை வரி கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். செடியிலேருந்து நான் வரமாட்டேன்னது பாருங்க. போன முறை ஃப்ரெஷ்ஷாக பூத்துருந்துச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் இது முத்தி இருக்குது பாருங்கள். நல்லா கிழக்கு பக்கம் பார்த்துன்னு இருக்குது காலை வெயிலில். இந்த லாங் பீன்ஸ் ஒன்று பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்கு, எவ்வளோ நீட்டாக தொங்குது பாருங்கள். நல்லா முத்தி இருக்குது, நல்லா அறுக்கலாம், பக்குவமாக இருக்குது பாருங்கள். ஒரு முழம் இருக்குது, பூ வளர்ந்து கொடுக்குற மாதிரி, அதோடையே நீட்டாக இருக்குது. இன்னொரு லாங் பீன்ஸும் இருக்குது, இதையும் கட் பண்ணிக்கலாம். இது அதோட கொஞ்சம் சின்னது தான். மேலே ஒன்று காய்ச்சிருக்கு, எட்டாத, அதையும் சொட்டுக்கொள்ள வச்சு பறிச்சிக்கலாம். சரி, மேலேருந்து கீழே விழுந்துருச்சு, அதையும் எடுத்து போட்டுக்கலாம். லாங் பீன்ஸோட பூ வந்து வெள்ளை கலரில் பூத்துருக்கு பாருங்கள், உயரமாக. இங்கே மாதுளை செடியில் 3 பிஞ்சு இருந்துச்சுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ ஒன்று விழுந்துருச்சு, 2 பிஞ்சு தான் இருக்குது பாருங்கள். இந்த துளுக்கு சாமந்தி பூ பாருங்கள், எவ்வளோ அழகாக, எவ்வளோ இதாக இப்போ ப்ரைட்டாக நல்லா பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த கலரும் பூத்துருக்கிறதும். பொதுவாக மஞ்சப்பூ தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் பாலினேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு. இந்த குண்டு பூ கூட முதல்ல போட்டது 1-2 தான் பூத்துச்சு. இது வந்து நல்லா நிறைய பூக்குது பாருங்கள். சில பூ வந்து காஞ்சும் போயிடுச்சு, அதுக்குள்ளே பூத்து முடிஞ்சுக்கு இருக்குது, காஞ்சி போயிடுச்சு. விதைக்காக எடுத்து வச்சுக்கணும். நிறைய செரி தக்காளிலாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இன்னும் பழுக்கலை, நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு. இது பாருங்கள், நிறைய கொத்தரங்காய்லாம் முத்துறா மாதிரி இருக்குது, அதனால் இப்போயே பறிச்சிடலாம். ஒரு 4 செடி வச்சா நமக்கு பொரியலுக்கு தேவையான அளவு வந்துடுது. இன்னும் பறிச்சிட்டாங்க, இவ்வளோ கொத்துறாங்க, இன்னும் வேற இருக்குது பாருங்க. இதெல்லாம் விட்டா அடுத்த தடவை 2 நாளில் முத்திரும், அதனால் இப்போயே பறிச்சிக்கலாம். இது மார்க்கெட்டில் விற்கிறதோட கொஞ்சம் பெருசாக அகலமாக இருந்தால் கூட முத்தலை, ரொம்ப நாரெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது பாருங்க. எவ்வளோ காய் இன்றைக்கி. இந்த கொத்தரங்காய் செடி இங்கே தான் ஒரு கட்டு கட்டணும். இப்போ இவ்வளோ தூரம் இது மேலே படர்ந்து கிடக்குது. இப்போ வந்து இது இழுத்து இப்படி கட்டலாம். இழுத்து இப்படி கட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பியர் தக்காளி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம குண்டு பல்ப்பு போட்ட மாதிரி இருக்குது. அந்த காலத்துலலாம் லைட் இருக்கும்ல, ஒரு கம்பியில் வச்சு இப்படி தொங்க விடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக சீரியல் செட் ஆட்டம். இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். கடவுள் எவ்வளோ விதவிதமாக படைச்சிருக்காரு பாருங்கள். பீட்ரூட்லாம் இந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்க, எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த செடி தான் போன முறையே என்னன்னு செடின்னு சொல்லுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தேன். இது வந்து மயில் மாணிக்காய் செடி போட்டு விட்ருந்தேன். இது வந்து நிறைய, இது வந்து மேலே உயரமாக போயிட்டதால விதையெல்லாம் எடுக்க முடியல. தானாகவே இது கீழே விழுந்து இந்த க்ரோ பேக்கில் விழுந்து நிறைய செடி முளைச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய செடி முளைச்சிருச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் இதில் வச்சுன்னு இருக்கேன். இங்கே பாருங்கள்,
இந்த க்ரோ பேக்கில் கீரை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த க்ரோ பேக்கில் வச்சிடலாம், அப்படியே இது படந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இங்கே கயிறுலாம் கட்டியிருக்கேன். அதனால் இது படந்துக்கும்னு சொல்லிட்டு இது ஓரமாக வச்சு இதில் நடுறேன், இந்த க்ரோ பேக்கில் நடுறேன். இதுக்கு வந்து நமக்கு வேலை இருக்குது, 2 பேக் தான் இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவ்வளோதான். இதை ஒன்று இருக்குது, எங்கே வந்தாலும் இது அப்புறம் நடலாம். இருங்க, இது ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து இப்போ நல்லா நட்டு விட்டுறோம். சாயங்காலம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே லேட் ஆகிடுது. அப்புறம் வந்து இங்கே வந்து ரொம்ப இருட்டுற நேரம் ஆகிடுது, கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து காலையிலே வந்த வரைக்கும் வரட்டும்னு நடுறோம். அப்படியே மேலே ஏறி பறந்துக்கிட்டோம். பூச்சி தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக இப்போ பஞ்சகாவியாவை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். வடிகட்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம், சல்லடையில் போட்டு அப்படியே அடைக்குது. அதனால் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கே இந்த சாணியெல்லாம் எடுத்து பிரித்து திறந்து இப்போ தான் போட்டாங்க கம்போஸ்ட் பின்னில், அந்த வடிகட்டின சாணியெல்லாம். இங்கே மாடி தோட்டத்தில் இருக்க செடியெலாம் வைக்கிறதுக்கு வாட்டர் கேன்லாம் வாங்கி அதை நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணி க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து இங்கே இருக்க செடியெலாம் வச்சுருக்கோம். இதில் ஒரு 4-5 அந்த மூடி எடுத்து கட் பண்ண பார்ட் எடுத்து அதில் வந்து இந்த பார்சல் வரும்ல கூரியர், அந்த கவர் அடியில் போட்டு அதுக்கு மேலே மண் கொட்டி இந்த டேபிள் ரோஸ் செடியெலாம் வச்சுருக்கோம். டெய்லி காலையில் பூக்கதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் மீதியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியில் மாட்டி அடைக்காத அப்படி மாட்டி சொருவி வச்சுருக்கோம். பஞ்சகாவிலேருந்து வடிகட்டின வேஸ்ட்டை இந்த கம்போஸ்ட் பின்னில் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த கம்போஸ்ட் பின்னை மூடி விட்டுக்கிறேன். மேலே அந்த மாதிரி ஒரு வெயிட்டையும் வச்சுக்கிறது, குரங்கு அப்படியும் தள்ளிடும், ஏதோ புதையல் வச்சுருக்காங்க இது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டிலே காய்ச்ச இந்த லாங் பீன்ஸ், இது பொரியல் தட்டைன்னு சொல்கிறாங்களா அது. இது வந்து பருமன் வெண்டை, பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அகலம் இருக்குது, நல்லா பூவா 1 2 3 4 5 6 7 மடக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே பூவாக எவ்வளோ பெருசு இருக்குது. இது பாருங்கள் 5 தான் இருக்குது பாருங்கள், கடையில் வாங்க மாட்டேக்கா. இது எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். நல்லா சதையாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வீட்டிலே காய்ச்சல் வச்சு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம். இது வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் இதெல்லாம் கடையில் வாங்கினது. இந்த பொரியல் தட்டையும் பருமன் வெண்டை மட்டும் மாடி தோட்டத்தில் காய்ச்சது. இயற்கையை நேசிப்போம்.